பிரதமர் மோடி மற்றும் வைகோவுக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ள மதிமுக உயர்நிலை குழு நதிகளை தேசிய மயமாக்க வலியுறுத்தி உள்ளது. மதிமுக மாவட்ட செயலாளர், உயர்நிலை, ஆட்சி மன்ற குழு, அரசியல் ஆலோசனை குழு மற்றும் அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர்கள் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் வியாழனன்று நடந்தது. அவை தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாபெரும் வெற்றி பெற்று 15வது பிரதமராக பொறுப்பேற்கும் நரேந்திர மோடிக்கு மதிமுக கூட்டத்தில் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 75,24,000 ஓட்டுகள் பெற்றதற்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. ராஜபக்சே வருகையை கண்டித்து 48 மணி நேரத்தில் ஏற்பாடு செய்து போராட்டம் நடத்திய வைகோவுக்கு இக்கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கருப்பு பணத்தை மீட்கும் முயற்சிக்கு முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முயற்சி எடுத்த மோடிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைகள் போன்று மாநிலங்களிடையே ஓடும் நதிகளை தேசிய மயமாக்க வேண்டும் என்று மதிமுக உயர்நிலை குழு வலியுறுத்தியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளை போன்று மாநிலங்களுக்கு இடையே ஓடுகின்ற நதிகளை தேசிய நதிகளாக அறிவிக்க வேண்டும் என்றும் நரேந்திர மோடி அரசை இக்கூட்டம் கேட்டுக் கொள்கின்றது. தீபகற்ப நதிகளை இணைக்கின்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை இக்கூட்டம் கேட்டுக் கொள்கின்றது. மேலும் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் ஆங்கில வழி கல்வி திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.